ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட் குள்ள போலாமா? ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் விடாம எல்லா பாயிண்ட்டையும் பிடிச்சு கேட்கிறா. நான் போட்டு கொடுத்த வேர்க்கடல காஃபியும் நீ குடிக்கல, சின்ன வயசுல ஏற்பட்ட காயத்துக்கான தழும்பு இப்ப வரைக்கும் அதே இடத்துல இருக்கு, இருட்ட கண்டா பயம், அப்படி இப்படின்னு எல்லா விஷயமே உனக்கு பொருந்தது. அப்ப இது எல்லாமே பொய்ன்னு சொல்ல வரையான்னு கேட்டா, இவன் சும்மா சின்ன வயசுல நீ பார்த்து பழகுன ஒரு கேரக்டரா நான் இருப்பேன் அப்படின்னு நீயா ஒரு மனப்பக்குவத்துக்கு வராது. அது உண்மை கிடையாது. நீ எவ்வளவுதான் அந்த கேரக்டரை எனக்குள்ள திணிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. நான் சொல்றதுதான் உண்மைங்கிறா இவ. அப்ப சரி, ஓகே, இந்த டைரி முழுக்க நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே அடங்கி இருக்கு. நமக்கு இது எவ்வளவு முக்கியங்கிறது நான் படிக்கிறதுல உனக்கு தெரியும் பரணி. உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறா. ஒரு கட்டத்துல வெறுப்பானவன் அதை பிடிச்சு கீழே தூக்கி எறிஞ்சிட்டா. நான் சொல்ல சொல்ல இதெல்லாம் படிச்சுட்டு கிடக்கு. எனக்கு என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு நினைச்சியான்னு கேட்க, இவ நான் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்க ஒரு பொருளை இப்படி தூக்கி போடுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நீ கண்டிப்பா என்னோட சீசிங்கா இருக்க மாட்டேன். ஏன்னா என் சீசிங்க்கு இதோட வேல்யூ தெரியும். அவன் இந்த பொருளை தூக்கி போட்டிருக்க மாட்டான் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லும்போது அவனும் ஆமா, அதுதான் நானும் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியல, அது எனக்கு அத்தியாவசியம் தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் இப்ப பண்ண செயல்னால ஒரு 75% இவன் கண்டிப்பா என்னோட சீசிங்கா இருக்க மாட்டான் அப்படின்னு தோணுது. ஆனா கடைசியா ஒரு டெஸ்ட் வைப்போம், அதுலயும் இவன் நம்மளோட சீசிங் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்தவ. அசிஸ்டன்ட் பிள்ளைக்கு கால் பண்ணி எனக்கு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயத்தை செக் பண்ணணும். ஆனா ஹீரோ எப்ப பாரு என் கூடவே சுத்திட்டு இருக்கவே என்னால எதுவுமே பண்ண முடியல. அவனை வெளியில கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், எனக்கு தேவையானதுல நான் செக் பண்ணிக்கன்னு கேட்க, அவனா சரி ஓகே அது பெரிய விஷயம் இல்ல, ஆனா நான் உன்கிட்ட அன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி கேட்டேனே, அதுக்கு நீ இப்ப வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம இருக்க, என்ன அர்த்தம், எப்ப பதில் சொல்ல போறேன்னு கேட்க, இவ இல்ல இப்ப அதுக்கான நேரம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் கூட நான் யோசிச்சு சொல்றேங்கிறா. என்னத்தை பத்தி கேட்டான்னு தெரியல. கடைசி ஒரே ஒரு வாய்ப்பை எடுத்து பாக்குறா. இதுல அவன் உண்மையாவே சீசிங்னு தெரிஞ்சா ஓகே, அதுக்கப்புறமும் கேட்டு பாப்போம், ஒத்துக்கலனா அவனை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற முடிவுல தான் இருக்கா. இவளோட நோக்கமே என்னன்னா அவங்க அப்பா கிட்ட ஹீரோ இல்லாத இந்த வீட்டுல நம்ம இருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பா. அவங்க அப்பா என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சீசிங் நம்ம வீட்டுக்கு வருவான். அப்ப இந்த வீட்டை நீ அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும், அவனுக்காக நம்ம இதை பாதுகாத்துட்டு தான் இருக்குமே கண்ணி, நம்மளுக்கு இது கிடையாது அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்காரு. இவர் நல்லவரா கெட்டவராங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் போயிட்டு இருக்கு. போக போக பார்க்கலாம். ஹீரோவையும் கூப்பிட்டு இவன் பாட்டு கதை கதையா அளந்துட்டு இருக்கான். இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறதுல ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு, இல்லைன்னா சம்மந்தம் இல்லாம இது ஏன் நம்மளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்குன்னு. ஆனா இன்னொரு புறத்துல ஹீரோயின் அவளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன க்ளூவை கண்டுபிடிச்சிருக்கா. இவன் சீசிங் அப்படிங்கிறதுக்கான க்ளூ இல்ல, அவங்க அப்பா இறப்புக்கு முன்னாடி ஹீரோ அந்த கம்பெனில இருக்க நிறைய பேருக்கு காசு பே பண்ணிருக்கான், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கா. இங்க அசிஸ்டன்ட் போலியோ இங்க பாருப்பா, அவங்க என்கேஜ்மெண்ட் கூட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாம அவ வழியில நீ தலையிட்டு இருக்க, அன்னைக்கு நான் வந்தது கூட அவளே என்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஆனா இப்ப அவளுக்கே என்ன பிடிச்சிருக்குங்கிறப்ப நீ விட்டு விலகிறது நல்லது, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுப்பமேன்னு கேட்க, ஹீரோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவ வாயால சொல்லட்டும், அவளுக்கு நான் அவளை டிஸ்டர்ப் பண்றது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லுவா, நீ உன் வேலையை பாரு, உன் பேச்சுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். ஹீரோ இப்ப தங்கிட்டு இருக்க ரூம்ல இவளுக்கு பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல. இன்னொரு ரூம் இருக்கு பக்கத்துல, அப்ப அந்த ரூம்ல எதனா இருக்குமா அப்படின்னு கதவை திறக்கலான்னு முற்படுவா. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். அவளை தடுத்து கூட்டிட்டு வந்தவன் அந்த ரூம்குள்ள நீ போக கூடாது, உனக்கு அதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லுவான். இவ்வளவு நான் அந்த ரூமுக்கு போக கூடாதுன்னு இவ்வளவு நீ தடுக்கிறீனா, அப்ப அந்த ரூம்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன்னு அர்த்தம், அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு. ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நானும் ஏதோ போனா போது இந்த வீட்டுல டெம்பரரியா இருந்துட்டு போன்னு ஒரு சில ரூல்ஸை கொடுத்துதான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன், ஆனா நீ என்னன்னா அந்த ரூல்ஸ் எதையுமே மதிக்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு உன் வீடு மாதிரி நீ நடந்துப்பேன்னு சொல்ல வரீனா, அப்ப என்னோட ஆக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், நீயே பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, இவ்வளவு கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த வீட்லயே உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன், இப்ப நீயும் இந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆனா ஏன் அதை ஒத்துக்க மாற்ற, அதுல என்னதான் பிரச்சனை அடங்கி இருக்கு, அதையாச்சும் சொல்லு சீசிங்னு கேட்க, நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியலன்னு வழக்கம் போல தடுமாறிட்டு இருக்கான். இவ நீ அப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்ததே எங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கவா, எனக்கு புரியுது, அசிஸ்டண்டா அவங்க பிள்ளையே சேர்ந்து நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப உன்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்கப்புறம் நீ காணாம போன, உன்னை தேட கூட அவங்க முற்படல, ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன், எங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரு, உனக்காக தானே நாங்க எல்லாமே பண்ணோம், எங்க மேல இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு நாங்க அப்படி என்னதான் பண்ணோம் சொல்லுன்னு கேட்க, கடைசியில ஒத்துக்கிட்டான். இங்க நான் வந்திருக்கிறது யாரையும் பழி வாங்குறதுக்காக கிடையாது, என்னோட பர்சனல் growth வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன், எந்த பாச பந்தமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவான். இவ அதுக்காக உன்னோட பர்சனல் growth வளர்த்துக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, ஆனா சின்ன வயசுல உன் கூட பாசமா பேசி பழகுன நாங்க தான் உனக்கு பலியாடா, எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலான்னு கேட்டா, எனக்கு க்ளோஸா இருந்த எல்லாருமே செத்துட்டாங்க, அதையும் உன் மரமண்டைக்கு புரியவே மாட்டுதுன்னு கேட்க, இவ சீசிங் ஏன்டா இப்படி மாறிட்ட, உனக்கு இப்பயும் நான் இருக்கேன்டா, நீ இந்த அளவுக்கு ஒரு கொடூரக்காரனா மாறிட்டேன்னு இறந்த உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மனசு சாந்தி அடையுமா, எவ்வளவு சங்கடப்படுவாங்க, அது
அது ஏன் உனக்கு புரியவே மாட்டுதுன்னு கேட்க அவ்வளவுதான் மறுபடியும் பீஸ்ட் மோடுக்கு போயிட்டான். உங்களுக்கு தாண்டி புரியவே மாட்டுது, இந்த சிம்பத்தி எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்காது, அதெல்லாம் ஒரு மண்ணுக்கு யூஸ் கிடையாது. என்கிட்ட இருந்த மனிதாபிமானம் எல்லாம் என்னைக்கோ செத்து போச்சு. உங்க அப்பா அனுபவிச்சானே அது எல்லாமே அவனுக்கு தேவையானதுதான். இப்ப நான் எடுத்துக்க நினைக்கிறதுமே எனக்கான என்னோட கம்பெனி என்னோட வீடு தான். அதை ரிட்டர்ன் எடுக்கணுங்கிற பிளானுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த பழைய உறவு முறையை கொண்டு வந்து சமாதான கொடி ஆட்டலான்னு மட்டும் நினைக்காது. மறுபடியும் நம்ம எதனா விஷயத்துல சந்திக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் அழிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். எந்தவித காதல் நட்புன்னு எதுவுமே இது நடுவுல இருக்காதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடவே நான் அந்த சீசிங் இல்லன்னு சொல்றான். அவ என்னையா பேசிட்டு கிடக்க, நீ சீசிங் இல்லன்னா அப்ப என்னையா அந்த ரூம்குள்ள விட மாட்ற, அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்து கண்டுபிடிச்சிடணுங்கிற பயம் தானே உனக்குன்னு கேட்க, இந்த பைத்தியக்கார பையலோ நீ அப்பவா நான் இப்பயும் உனக்கு ப்ரூவ் பண்றேன் நான் அந்த சீசிங் கிடையாதுன்னு. அப்பயாச்சும் நீ நம்புறியா பாக்கலான்னு அங்க இழுத்துட்டு போக பார்த்தா இவ கையை உதறி விட்டா. இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் தெம்பே இல்ல, நானும் நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஏதாச்சும் ஒரு வகையில நீதான் என்னோட சீசிங்கா இருக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே வேஸ்ட். என்னோட சீசிங் புனிதமானவன், உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிடையாது, நீ அவனா இருக்க கூடாதுன்னு தான் இப்போதைக்கு என்னோட வேண்டுதலா இருக்கு. இந்த 18 வருஷம் அவனுக்காக இந்த வீட்டை நானும் பிடிச்சு வச்சு பார்த்தேன். ஆனா இதுக்கப்புறமும் அவன் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில உன் கூட எல்லாம் இந்த வீட்டுல இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இந்த வீட்டை நீயே வச்சுக்கோ, நான் இங்க இருந்து வெளியில போறேன்னு அசிஸ்டன்ட் அவங்க புள்ளைய போய் நம்பி அந்த இடத்துக்கு வரா. கூடவே பைத்தியக்காரி அவ பேர்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களை நம்பி எழுதி கொடுக்குறேன், நீங்க அதை வச்சு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டா. உடனே இதுங்களுக்கு பயங்கர சந்தோஷமா அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போதுங்க. ஹீரோக்கு ஹீரோயின் நினைப்பாவே இருக்கு. அவ வேலைக்கு வரலன்னதும் எங்க போனா அவ இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணாம அங்கங்க கலைஞ்சு கிடக்க, அவளை ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். அசிஸ்டன்ட்டோ இல்ல சார் அவங்க வேலை விட்டே நின்னுட்டாங்க, இனிமே வரமாட்டேன்னு கம்பெனில இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, நம்ம கிட்ட கூட அவங்க வரல அப்படின்னு சொன்னதுமே இவன் கோவமா அவளை தேடி கிளம்புறான். ஹீரோயின் ஷேர்ஸ் மட்டும் வந்தா போதாது, மத்த ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர்ஸையும் வாங்குறதுக்காக எல்லாரு கூடயும் ஒரு மீட்டிங்கை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயினும் கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் தான் கேக்குறா இந்த வாட்டியாச்சு ஏமாத்தாம எங்க அப்பாக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை எனக்கும் கொடுங்கன்னு. அவங்களும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கூடவே இவளை குடிக்க சொல்றாங்க. ஹீரோயின் குடிக்கலான்னு போகும்போது ஹீரோ வந்து தடுத்துட்டான். அவகிட்ட தான் ஜிபிஎஸ் வாட்ச கொடுத்து விட்டுருக்கானே, அதை வச்சுதான் வந்திருக்கான். அந்த கிளாஸ புடுங்கி என்னோட ஃபியான்சி உங்க எல்லாரும் கூட உட்காந்து குடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால அவளுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு அங்க வந்து அவளை கூட்டிட்டு கிளம்புவான். அசிஸ்டன்ட் புள்ள இது உனக்கே நியாயமா இருக்கா, நாங்க எல்லாரும் ஒரு பார்ட்டில இருக்கோம், நீ எப்படி தேவையில்லாம அவங்களை கூட்டிட்டு போவ, அதுவும் இல்லாம உங்க என்கேஜ்மெண்ட் தான் நின்னு போச்சு, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு உனக்கு ஃபியான்சி ஆகும்னு கேட்க ஹீரோவோ நான் என் வாயை திறந்து சொன்னேன் எனக்கு என்கேஜ்மெண்ட் நின்றுச்சுன்னு, நான் எதுலயுமே சொல்லவே இல்லை, அவங்களா இஷ்டத்துக்கு நியூஸ் எழுதுனாங்கன்னா நான் பொறுப்பா, இப்ப வரைக்கும் என்னோட ஃபியான்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, யாரு என்ன வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டு வரான். வெளில கூட்டிட்டு வந்தது இவ கத்திட்டு இருக்கா. இவனும் உனக்கு மூளை இருக்கா இல்லையா, அவன் ஒரு ஆளுன்னு அவன் கூட போய் குடிக்க வந்திருக்க, குடிச்சு விட்டு அதுக்கப்புறம் உன்னை அரெஸ்ட் பண்ணானே நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க இவ்வளோ கையே சிக்னல் காமிக்கிறா. அப்ப நீ மட்டும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவனே புரிஞ்சுக்கிட்டு இல்ல உனக்கு புரியல, அவன் ஒரு தப்பான ஆளு, நீ நினைக்கிறியா உன்னோட நலன் கருதி அவன் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான்னு, அங்க இருக்க ஆளுங்களுமே கொஞ்சம் தப்பானவங்க தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவங்க எல்லாருமே ஒரு பிசினஸ் நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா, பிசினஸ் நோக்கத்தோடவே இருக்கட்டுமே, இணைய மனசுல இப்போதைக்கு எந்த ஃபீலிங்ஸ்க்குமே இடம் இல்ல, அதனால நான் இப்படியே இருந்துட்டு போறேங்கிறா. இவன் உனக்கு பிசினஸ் ஆஃபர் தானே வேணும், நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு என்ன மாதிரி டீல் பிடிக்குதோ எல்லாமே எனக்கு ஓகே தான், ஆனா என்னை விட்டுட்டு வேற யாரு கூடனா டீல் பேசி நீ போற அப்படின்னா நீ என்னோட எனிமி லிஸ்ட்ல சேர்ந்துருவ பரவாயில்லையான்னு கேட்க, நான் எப்பயோ உன்னோட எனிமி ஆகிட்டேன், நம்ம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது எனிமீஸ் மட்டும்தான், உன் கூட எனக்கு பிசினஸ் கூட வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா அவளை இழந்துட்டோம் அப்படிங்கறத அவனுக்கே உணருது. யோசிச்சு யோசிச்சு மொடா குடியா குடிச்சிட்டு கிடக்கான். அவ எவ்வளவோ உனக்கு வாய்ப்பு கொடுத்து அது எல்லாத்தையும் நீயே இழந்துட்ட, உங்க அம்மாக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு போய் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியவங்களை விட்டுட்டு இவளை போட்டு டார்ச்சர் பண்ண அவ எப்படி இருப்பா, 18 வருஷம் உனக்காக காத்திருந்த ஒருத்தைய போய் இப்படி தண்டிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, என் மனசுக்குள்ள பழி வாங்கணும்னு இருந்த வெறியே உன் மேல நான் வச்சிருந்த காதலையே என்ன மறக்க வச்சிருச்சு, இது நானா எனக்காக வெட்டிக்கிட்ட குழி, வேற யாரையும் இதுல நான் குத்தங்குறை சொல்லவே முடியாதுன்னு அவனே உணர்ந்துட்டான். அடுத்த நாள் ஹீரோ கம்பெனில இருந்த ஒரு மேனேஜர் வேற பணம் எல்லாத்தையும் கையாடல் பண்ணிட்டு ஆள் அட்ரஸே தெரியாம ஓடிட்டான். இது எல்லாமே இந்த அசிஸ்டண்டோட வேலை தான். அவங்க புள்ளகிட்ட நம்ம சொன்ன மாதிரியே அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டான். சீக்கிரமே ஒரு போட்டை ஏற்பாடு பண்ணி இந்த இடத்த விட்டு அந்த எஸ்கேப் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பதான் ஹீரோவால இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாது, அதை ஒரு சாக்கா வச்சு அவன் அந்த சேர்மன் பதவியில இருந்து சீக்கிரமே நம்ம கீழே இறக்கிடலாம். கூடவே ஆப்போசிட் கம்பெனியை சேர்ந்தவரோட பொண்ணு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா, அந்த மனுஷனே 20 வருஷம் பழக்கமா, அவரோட பொண்ணை கரெக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டீனா நம்ம பண ரீதியிலயும் சரி பவர் ரீதியிலயும் சரி ரொம்ப பெரிய ஆட்களா மாறிடுவோம், அதை எப்படின்னா நீ தான் பண்ணணும்னு ஐடியா கொடுக்குறாங்க. இவனா அம்மா அப்ப நம்ம வீட்டுல இருக்காளே அவளை என்ன பண்றதுன்னு ஹீரோயினை கேக்குறான். இவள அதான் அதோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிட்ட எழுதி கொடுத்துட்டு இதுக்கு மேல அது ஒரு மண்ணுக்கு யூஸ் கிடையாதுதான், ஆனாலும் ஏன் வீட்டுல வச்சிருக்கோம்னா ஹீரோ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுறான், அது ஹீரோயின், அவன் நம்மளுக்கு எதிராக எழுந்து நிக்கும் போதெல்லாம் இவள
இவளை நம்ம யூஸ் பண்ணோம்னா அவனை மறுபடியும் கீழே தள்ளுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு மட்டும் நீ வேலையை பாருன்னு சொல்றாங்க. ஈரன் ஹீரோட கம்பெனிக்கு வந்திருக்கா. அவன் தூங்கிட்டு இருக்கான், பக்கத்துல பாட்டில் இருக்கு, அதனால குடிச்சிட்டு தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த தூக்கத்தை கெடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்கான காசை தான் திருடிட்டு ஓடிட்டாங்களாமே, உங்களால கம்பெனி பேரே கெட்டு போச்சு, அடுத்த ப்ராஜெக்ட நீங்க கவனிக்க வேண்டாம்னு டிசைனர் டிபார்ட்மெண்ட்ல என்ன போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நான் தான் இதுக்கு மேல அதை பாத்துக்க போறேன்னு சொல்றா. இது எல்லாமே உன்னோட தனிப்பட்ட பிளானா இல்லனா அந்த அசிஸ்டன்ட் சிலுக்கு போட்டு கொடுத்த பிளானான்னு கேட்க, நீங்க அதுல தலையிடாம இருங்க, வேலை டைம்ல தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா. ஹீரோவும் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ கொஞ்சம் எடுத்துக்கூடுன்னு சொல்லி ஹீரோ நாங்க வந்து அனுப்பி வச்சுட்டான். இவ அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறா, உண்மையை சொல்லுங்க, எப்படி இதெல்லாமே காணாம போச்சு, இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கால அவன் கிடையாது, ஆனாலும் நடந்திருக்கனா எப்படின்னு கேட்க, அன்னைக்கு நீங்க அசிஸ்டன்ட் பிள்ளை கூட ஒரு மீட்டிங்க்கு போனீங்க தெரியுமா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்குன்னு கேக்குறாரு. இவ்வளோ இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா அன்னைக்குதான் ஆரம்பிச்சது எல்லாமே. அன்னைக்கு எல்லாரும் கூடயும் மீட்டிங் போட்டவன் அதுக்கப்புறமா டைரக்டா அந்த ப்ராஜெக்டோட ஹெட் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் பேசியிருக்கான். அவன் பேசினதுக்கு அப்புறமா அந்த பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டு அந்த ஆள் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையினால பணம் மட்டும் பறி போயிருந்தா பரவாயில்ல, நம்ம கம்பெனியோட பேருமே கெட்டு போச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு அந்த மனுஷன் தூங்கி, ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு இதுக்காக வேலை பார்த்துட்டே இருக்காரு, எப்படி இழந்த பேரை ரிட்டர்ன் கொண்டு வர்றதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் அசிஸ்டன்ட் புள்ளதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா இவளுக்கு மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. ஹீரோ அப்பயே ஒரு வார்னிங்க கொடுத்திருப்பான், இல்ல நீ பேசுற ஆட்கள் யாருமே சரி கிடையாது, உங்க அப்பா கூட பழகுன பழக்க தோஷத்துக்காக இவனுங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தயவு செஞ்சு நம்பாத, அவனுங்களுக்கு அதுல என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு மட்டும்தான் அவனுங்க யோசிப்பாங்க, அதை மட்டும் புரிஞ்சு எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகிருன்னு சொல்லிருப்பான். நம்ம அவன் பேச்ச கேட்டிருக்கணுமோன்னு இப்பதான் புத்தியில உரைக்குது இவளுக்கு. புது கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் தான் லீசா. அசிஸ்டன்ட் பிள்ளைக்காக பார்த்து வச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சுல, அந்த பிள்ளை அவங்க அப்பா கிட்ட காஃபி கொண்டு வந்து கொடுக்குது. அவங்க அப்பாவோ, நீ இந்த மாதிரிலாம் நல்லதா நடந்துக்க மாட்டியேமா, திடீர்னு பண்றேன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னங்கறத சீக்கிரம் சொல்லுன்னு கேட்க, இந்த கம்பெனில இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதுக்கான பணத்தை நம்ம செட்டில் பண்ணலாமான்னு கேக்குறா. ஏமா 1 பில்லியன் மா, அது அவ்வளவு கம்மி அமௌண்ட் கிடையாது, அவ்வளவு பெரிய பணத்தை நம்ம எதுக்கு கொண்டு போய் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அது ரிஸ்க்னு எனக்கு தோணுது. அசிஸ்டன்ட் அவங்க பிள்ளைய பத்தி சொன்னாங்கம்மா, அவனுக்கு உன் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்க, இவ்வளோ ஐயோ எனக்கு அவனெல்லாம் பிடிக்கல, இந்த பையனை பாருங்கன்னு கீழவே ஹீரோட போட்டோ இருக்கு, அதை காமிக்கிறா. நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த பையனுக்கு ஒரு பழைய ஃப்ரெண்டு, அப்ராட்ல கூட நாங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிருக்கோம்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அவங்க அப்பாவோ, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுனா 1 பில்லியன் என்னமா 3 பில்லியனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இவன்லாம் மருமகனா இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், கண்டிப்பா நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் இழுக்கிறாரு, ஏன்னா அசிஸ்டன்ட் அந்த விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க, அவன் ஒரு மோசமானவன்ற மாதிரி ஏதோ சொல்லி விட்டுருக்கா. அதை சொல்ல இவ்வளோ, அப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, சக்சஸ் நோக்கி யார் போறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நம்ம கடமை, நீங்க பண்றேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு கேட்க, அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த பணத்தை திருடி வச்சிருக்கவன இவங்க தான் சேஃபா மறைச்சு வச்சிருக்காங்க, சீக்கிரமே அவனை போட் ஏத்தி எங்கன்னா அனுப்பி வைக்கணும்னு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேமா, நாளைக்கு அவர் கிளம்பிடுவாருன்றான். அம்மா கறி பதறா, ஏன்டா வீட்டுல இருக்கும்போது இதை பத்தி பேசாதரா, ஹீரோயின் காதுல விழுந்துற போதுன்னு. நம்ம என்ன பேசுறோன்னு கூட அவளுக்கு புரியாது, அவளை நினைச்சுலாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லன்னு ரொம்ப நக்கலா பேசுறான். லீசா கிட்ட பேச சொன்னேடா, பேசுனியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பல பில்லியனுக்கு சொந்தக்காரியாவ, அவங்க அப்பாவோட பிசினஸே அவ தான் ரன் பண்ணிட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் கனெக்ட் ஆனீங்கன்னா ஹீரோ எல்லாம் நிக்க முடியாது, அசால்ட்டா தட்டி தூக்கிடுவாடா, அவளை உன் கைக்குள்ள போட்டுக்கொண்டதுக்கு நான் மெசேஜ் அமிச்சோமா, ஆனா அந்த பொண்ணு மதிக்கவே இல்ல, நான் என்ன பண்ணட்டோன்னு கேக்குறான். அதுக்கு அவ ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல தான் நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவங்களோட சுயரூபம் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இது உண்மையா பொய்யா தெரியல, ஆனா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு வரா. அதுக்குள்ள லீசா ஹீரோவை பார்த்து ஓடி வந்து அணைச்சுக்கிட்டா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுரா, எப்படி இருக்குன்னு. அப்பதான் அந்த பக்கமா வர ஹீரோயின் இவங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போலான்னு பார்த்தா ஹீரோவே கூப்பிடுறான். லீசா நான் உங்க பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. ஹீரோயினும் நக்கல் பிடிச்சவ, நான் உங்க பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் ஃபியான்சின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. அவளோ என்ன சொல்றாங்க இவங்க, அப்ப இன்டர்நெட் ஃபுல்லா வந்தது நீங்க 2 பேரும் தானா, உண்மையதான் சொல்றீங்களான்னு கேட்க, ஆமா நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிட்டா. லீசா ஹீரோ கிட்ட, ஏய் சாரிப்பா, அந்த பொண்ணு கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, சரி அதை விட பாயிண்ட்டுக்கு போவோம், இப்ப உனக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த பணம் எங்க கிட்ட இருக்கு, அந்த பணத்தை திருடிட்டு ஓடின ஆளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஆனா உஷாரா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்கூட்டியே அந்த பொண்ணை எடுத்துட்டு போய் அப்ராட்ல விட்டுட்டு தான் அந்த ஆள் ஓடி இருக்காரு. எங்க அந்த பொண்ணை வச்சு நீங்க தான் பிளாக்மெயில் பண்ணி அவனை வர வைப்பீங்களோன்னு, வேற யாரோ இதுக்கு பின்னு கூடி இருந்துதான் செயல்படுறாங்கிறது இதுல கிளியரா தெரியுது. என்கிட்ட இருக்க பணத்தை எங்க அப்பா உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்கிறாரு. எக்கச்சக்க பேர் இந்த பணத்துக்காக அடி போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா உங்க கம்பெனில இருக்க அசிஸ்டண்டோட பிள்ளையே இதுக்கு அடி போட்டுதான் என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டா. இவனோ சரி ஓகே அந்த பணம் எனக்கு குடுக்குறீங்க, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும்ல, அது என்னங்கறத சொல்லுன்னு கேட்க, அவ வேற ஒன்னும் இல்ல பெருசா, எங்க அப்பா கண்ணு எதிர்க்க நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் நடந்த மாதிரி
மாதிரி ஒரு ஆக்டிங்க போடணும். அப்படின்னா எங்க அப்பா உடனே ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல ஹீரோ, இல்ல எனக்கு நீ ரொம்ப வருஷமா நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தவறான வழியில யூஸ் பண்ணிக்க விருப்பப்படல, இந்த கல்யாணங்கிற டிராமால நான் உன்னையும் கொண்டு வர விருப்பப்படலன்னு சொல்லும் போதே அவ அப்போ ஓகே ஒரிஜினலாவே கல்யாணம் பண்ணிப்போம், எனக்கு அது ஓகே தாங்கிறா. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியாம மௌனமா இருக்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.